நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சென்னை ராணுவ பயிற்சி மையத்தில் 185 பேர் பயிற்சி முடித்து பணியில் இணைய உள்ளனர். இன்று நடைபெற்ற பயிற்சி நிறைவு தினம் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சென்னை ராணுவ பயிற்சி மையத்தில் 185 மாணவர்கள் பயிற்சி முடித்து இளம் அதிகாரிகளாக இன்று வெளிவந்தனர். ராணுவ சீருடையில் இருந்த மாணவர்கள் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க அணிவகுத்து வந்தனர். பயிற்சியின் போது சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு துணை தளபதி சஞ்சய் மடோக் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். ராணுவ பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த இளம் அதிகாரிகளை கண்டு பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அப்பொழுது அவர்களில் சிலரது கண்களில் ஆனந்த கண்ணீரும் வெளிவந்தது. குழந்தைகளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் இந்த பெற்றோர்கள் அவர்களோடு புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டனர். பயிற்சி நிறைவு செய்த 185 பேரில் 39 பேர் பெண்கள். இந்த ஆண்டு பயிற்சியில் சிறந்தவராக தேர்வு செய்யப்பட்ட இந்த இளம்பெண் அதிகாரியின் பெயர் அஞ்சனா. இந்த ஆண்டு மாணவர் குழுவின் மைய அதிகாரியாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெண்களுக்கு நேரடியாக போர்க்களத்தில் சென்று போரிட அனுமதி இல்லாவிட்டாலும் ஆண்களைப் போலவே தானும் நேரடியாக போர்க்களத்திற்கு சென்று போரிட வேண்டும் என்ற விருப்பத்தையும் தெரிவித்தார் அஞ்சனா. இந்திய ராணுவத்துல பெண்களை போர்க்களத்துக்கு சண்டையிட அனுப்புறது இல்ல. அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு போர்க்களத்துக்கு போறதுல விருப்பம். மகள் ராணுவ அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் பெருமகிழ்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவிக்கின்றனர் அஞ்சனாவின் பெற்றோர். ஆண் பெண் என்ற பாகுபாடு பார்க்காமல் அஞ்சனாவை அதிகாரியாக்கியதை நினைத்து பெருமிதம் கொள்வதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். சன்ன டாட்டர் எல்லாம் எங்களுக்கு ஒன்றா தான் வளர்த்துருக்கோம், ரெண்டே. அதனால் அங்கே டிஃப்ரென்ஸுன்னு இல்லை. அவளுக்கு போகணும், ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் 2 வருஷம் முன்னால். சரி அப்ளை பண்ணி பாருன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் attempt she couldn't get, but the second attempt she got. She was the first in the this thing. அஞ்சனாவை போலவே இன்னும் பல இளம் பெண் அதிகாரிகளும் அவர்களின் பெற்றோருடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். பயிற்சி நிறைவு அணிவகுப்பும் தேசிய கீதமும் முடிந்த பிறகு இளம் அதிகாரிகள் அனைவரும் மீண்டும் மாணவர்களாக மாறி மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தனர். கடந்த 11 மாதங்களாக நடந்த கடும் பயிற்சிக்கு பிறகு இன்று நடந்த இந்த நிகழ்ச்சியில் கண்ணீர், மகிழ்ச்சி, வீரம் போன்ற பலதரப்பட்ட விஷயங்களை நம்மால் பார்க்க முடிந்தது. நேற்று வரை இந்த 185 பேரும் வெறும் மாணவர்களாகவே இருந்தனர். ஆனால் இன்று அவர்கள் இந்திய ராணுவத்தில் முக்கிய அதிகாரிகளாக பொறுப்பேற்றுள்ளனர். சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.